சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கும். அதை பெருசா பூதாகரப்படுத்திட்டோம்னா அதிலிருந்து நம்ம விடுபட முடியாது. அதையும் லகுவா இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றேன்னு, ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தா தூங்கும் போது பூனைய முழுங்குற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டான். உடனே கண்ணை முழிச்சா வயிற்றுக்குள்ள ஏதோ கடமுடா பண்ணுச்சு. ஆகா, உண்மையிலேயே நம்ம பூனைய முழுங்கிட்ட மாட்டிருக்குதுன்னு டாக்டர்கிட்ட ஓடுனா. டாக்டர் டாக்டர் நான் பூனைய முழுங்கின மாதிரியே இருக்குது, வயிற்றுக்குள்ள ஒரு கடமுடா, ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். ஸ்கேன் பண்ணினாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பான்னு சொன்னாரு. நம்பிக்கை வரல. இன்னொரு டாக்டர்கிட்ட போனா. டாக்டர் அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணினாரு, ஒண்ணு இல்லைன்னு சொன்னாரு. நீங்களாவது நல்லா ஸ்கேன் பண்ணுங்க. அவரு ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைனாரு. ஆனாலும் அவனுக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ கடமுடா பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடலான்ட்டு பெரிய ஆஸ்பத்திரி 2 இருக்கு நம்ம நாட்டில். ஏழைவாழை பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது. நான் அரசியல் சொல்ல 2 கோடிக்கு இட்லி திங்கிற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது. இவன் கையை தட்டி என்னை வம்புல மாட்டிடாதீங்க, நான் அரசியல் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஏன்னா அதையத்தான் ஹைலைட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த ஆஸ்பத்திரி இருக்குது, புரியறக்காக சொன்னேன். இவன் அந்த 2 கோடிக்கு இட்லி திங்கிற ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டான். போய் டாக்டர்கிட்ட சொன்னா, டாக்டர் டாக்டர் எங்க ஊர்ல 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒண்ணு இல்லைனாங்க, நீங்களாவது சரியா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர்னா. அவர் ஸ்கேன் பண்ணினாரு, ஒண்ணு இல்லை. ஆனா அவர் டெக்னிக்கலா ஒரு வேலையை செஞ்சாரு. அந்த ஸ்கேன்ல ஒரு பூனை படத்தை வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சிட்டு சொன்னாரு, ஆமாப்பா வயிற்றுல பூனை இருக்குதுன்னு. இவன் கேட்டா, டாக்டர் 2 டாக்டர் அங்க ஸ்கேன் பண்ணி ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட எப்படி டாக்டர் பூனை சிக்கிச்சுண்டே? அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க, நான் லைட்டை போட்டுட்டு எடுத்தேன். லைட் ஆஃப் பண்ணுனதுனால பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுது, லைட்டை போட்டதுனால ஓட முடியலடா, சிக்கிடுது, போடா போயிட்டு அடுத்த வாட எடுத்து விட்டுறேன். இப்போ நர்ஸ் வந்து கேட்டுச்சு, டாக்டர் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குங்க டாக்டர், இதையெல்லாமா நீங்க இப்படி பண்ணுவீங்க? அவரு சொன்னார், அம்மா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லைம்மா, அவன் மனசுக்குள்ள பூனைய முழுங்கின மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறா. முதல் அதிலிருந்து அவனை வெளியில கொண்டுட்டு வரலாம். நீ அடுத்த வாரம் ஒரு பூனையை பிடிச்சிட்டு ரெடியா நில்லுண்டுடுது. அடுத்த வாரம் வந்தா, டே ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், நல்லா உட்கார வச்சு தலையில நங்குன்னு கொட்டுவேன், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கத்து, பூனை வெளியே வந்துருன்னு சொன்னார். உட்கார வச்சாரு. நல்லா உள்ளங்கைய மடக்கி நடு மண்டியில நச்சுன்னு கொட்டுனாரு. இவன் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனா. கரெக்டா அந்த அம்மா குறுக்க பூனை விட்டுச்சு. இப்ப டாக்டர் சொன்னாரு, இங்க பாருடா உன் பிரச்சனை தீர்ந்தது, பூனை எடுத்தாச்சு. போனாரு, ஓன்னு அழுகிறா. அதான் பூனை எடுத்தாச்சேடா, என்னடா பிரச்சனை, எதுக்குடா ஓன்னு அழுகிறேன்? அவன் உடனே சொன்னான், டாக்டர் முழுங்கும் போது கருப்பு பூனையா இருந்தது டாக்டர், ஓடும் போது வெள்ளை பூனையா இருக்குது டாக்டர் அப்படி